ஊட்டச்சத்துக்கள்னா என்ன அப்படிங்கிறது நம்முடைய இம்யூனிட்டி பூஸ்ட் அந்த ட்ரைனிங் செஷன் போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நியூட்ரிஷன் ஒரு ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது இது 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம பாடிக்கு தேவைப்படுது. ஒரு எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம உடல் ஒரு ஃபியூயல், கேலரிஸ் இது தேவைப்படணும் அப்படின்னா அதற்கு கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற இந்த உணவுப் பொருள் அதிகமாக தேவைப்படும். இரண்டாவது பில்டிங் பிளாக்ஸ். இந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது புரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது ரெண்டுமே தலைமுடி இருக்கலாம், சதை இருக்கலாம், திசுக்கள் இருக்கலாம், தசைகள் இருக்கலாம், உடல் எலும்புகள் இருக்கலாம், குருத்தெலும்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தோட வளர்ச்சிக்கு இதுல ஏதாவது டேமேஜஸ் இருந்தா அதை ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியான ஒரு சிஸ்டமா கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமாக இந்த புரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த 2 விதமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா நம்ம உடல் உறுப்புகள் இது எல்லாமே சரியாக வேலை செய்யணும், ஹார்மோன்ஸ் கரெக்டா வேலை செய்யணும், என்சைம்ஸ் கரெக்டா ஜெனரேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அடுத்ததா இருக்கக்கூடியது விட்டமின்ஸ். ஸோ இந்த 3 முக்கியமான கேட்டகரியில வரக்கூடியதான் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுமே மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்ல ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ங்கிறது என்ன? முக்கியமாக சர்க்கரை, புரதச்சத்து அண்ட் கொழுப்பு இது 3மே அதிக அளவுல நம்ம உடலுக்கு தேவைப்படுகிறது. ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இது நம்ம உடல்ல பல விஷயங்கள் பல வேலைகள் இது சரியான முறையில நடப்பதற்கு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது இருந்துச்சுன்னா தான் உடம்புல ஏதோ ஒரு பாதிப்போ பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சரி பண்ணி ஈடுகட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த 3 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்து நம்ம உடம்புக்குள்ள கிடைக்குது. அதனாலதான் இதை மேக்ரோ நியூட்ரிஷன் அதிக அளவுல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறது இது சில மில்லிகிராம் அளவிற்கு மட்டுமே நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடியது. ஈவன் அந்த சில மில்லிகிராம் அளவு இல்ல மைக்ரோகிராம் அளவு கூட நம்ம உடம்புக்குள்ள இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கல அப்படின்னா இது நம்முடைய உடல் உறுப்புகள்ல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுமே நம்ம உடலால உற்பத்தி செய்ய முடியறது கிடையாது. அதனால்தான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல நம்ம உணவின் மூலமாக இல்ல சப்ளிமெண்டேஷன் மூலமாக இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுமே நம்ம உடலுக்கு கொண்டு போகணும். ஸோ விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே இதெல்லாமே முக்கியமான விட்டமின்ஸ். அதே போல பி விட்டமின்ஸ். ஸோ B1 பொறுத்த வரைக்கும் பி விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் B1, B2, B3, B5, B6, B9 அண்ட் B12. ஸோ இந்த விட்டமின்ஸை ஃபேட் சாலுபிள் அண்ட் வாட்டர் சாலுபிள் அப்படின்னு 2 விதமாக இந்த விட்டமின்ஸை நம்ம பிரிக்க முடியும். ஸோ ஃபேட் சாலுபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. வாட்டர் சாலுபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் இதுதான் விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ இத்தனை விதமான விட்டமின்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கல அப்படின்னா இதனாலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல முக்கியமான மினரல்ஸ் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், குளோரைட், மெக்னீசியம், அயன், ஜிங்க், அயோடின், சல்ஃபர், கோபால்ட், காப்பர், ஃப்ளூரைட், மேக்னீஸ் அண்ட் செலீனியம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான இந்த நுண் ஊட்டச்சத்துக்கள் ஆர் மினரல்ஸ் இது நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேருந்து கிடைச்சாலும் சரி, புரோட்டீன்ஸ் ஆர் விட்டமின்ஸ் இதெல்லாம் புரோட்டீன்ஸ் ஆர் கொழுப்பு இதெல்லாமே நம்ம உணவுலேருந்து கிடைக்கக்கூடியது. வேற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறது இது சப்ளிமெண்டேஷன் மூலமாகத்தான் அதிகமாக நம்ம உடலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடுகள் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம்? 2 மடங்கு அதிகமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மார்டாலிட்டி, இறப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன், பல வருடங்களாக நாம் ஹாஸ்பிட்டலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதுவும் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஹை ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அடிக்கடி ஏதோ ஒரு நோய் தொற்றுகளோ இல்லை கிருமிகளோ ஏதோ ஒரு நோய்கள் நம்ம உடம்பில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த பற்றாக்குறையினால ஏற்படலாம். ஸோ நீண்ட நாட்கள் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா என்ன ஆகும்? முக்கியமாக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செலவு பண்ணணும். ஸோ செலவுகள், சார்ஜஸ் இதுவும் அதிகமாகக்கூடியது.
ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை இருக்கிறதுனால அடிக்கடி திரும்ப ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அன்றாடம் நம்ம வேலைகளை நம்மளாலே செய்ய முடியாத ஒரு தன்மைக்கு நம்ம உடல் தள்ளப்படலாம். அதனால்தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக நலவாழ்வு சங்கம், உலகம் முழுக்க 6ல் ஒருத்தருக்கு இந்த ஊட்டச்சத்து, முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதாக ஒரு அறிக்கை அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு அதிக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எதற்காக அப்படின்னா, காமனா வரக்கூடிய கோல்டோ இல்லை காஃபோ, ஃப்ளூவோ இல்லை வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகள்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இது ரொம்ப வேகமாக பரவறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதே போல ரெக்கவரி, அந்த பிரச்சனையிலேருந்து உடல் வேகமாக முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனாலதான் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடுகள் எந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஸ்கின்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பேலர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். பேலர் அப்படிங்கிறது அங்கங்க அப்படி ஸ்கின்னோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 அண்ட் பயோட்டின், இந்த முக்கிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட குறைபாடுனால ஏற்படக்கூடியது. அடுத்ததா டெர்மடைட்டிஸ். ஸோ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம், இது முக்கியமாக பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் A அண்ட் ஜிங்க் இதனால ஏற்படலாம். ப்ரூசிங் அப்படின்னா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த சதை வறண்டு போகக்கூடிய ஒரு தன்மை, இது ப்ரூசிங் அப்படின்னு சொல்லுவோம். இது விட்டமின் K, விட்டமின் C அண்ட் ஜிங்க் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. நகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும். ஸோ நகத்துல எந்த விதமான உயிரும் இல்லாம இருக்கும். சில பேருக்கு நகம் அடிக்கடி உடைஞ்சு போகலாம். சில பேருக்கு சரியான ஒரு வளர்ச்சி நகத்துல இருக்காது. ஸோ நகத்தோட வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அயன், விட்டமின் B12 அண்ட் புரோட்டீன். தலையை பொறுத்த வரைக்கும், ஒரு தலைமுடி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகலாம், தலைமுடி இந்த கலர் ஷைனிங், அதாவது நல்ல ஒரு கண்ணங்களில் இருக்கக்கூடிய கலர் வந்து மாற ஆரம்பிக்கலாம். அலோப்சியா அப்படின்னா வழுக்கை வர ஆரம்பிக்கலாம். கிரே ஹேர், இள நரை வர ஆரம்பிக்கலாம். ஆர் முடி கொட்டுதல், அதிகமாக முடி கொட்டுதல். இதுக்கு காரணம் என்ன, புரோட்டீன், பயோட்டின், காப்பர் அண்ட் முக்கியமான ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ கண் பொறுத்த வரைக்கும் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம். கண் எப்போதுமே ரொம்ப ட்ரையா இருக்கலாம். ஸோ கண்ணில் அடிக்கடி ஏதோ ஒரு இச்சிங் மாதிரி இந்த பிரச்சனை வரலாம். ஒரு கண்ணில் ஏற்படக்கூடிய வீக்கம், இது விட்டமின் A, நியாசின் அண்ட் ரைபோஃப்ளவின் அப்படிங்கிற இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ வாயை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஓரங்கள்ல இந்த ஸ்வெல்லிங்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதே போல அல்சர், ஸோ வாயில ஏற்படக்கூடிய அல்சர், இது முக்கியமாக பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸோட பற்றாக்குறையினால ஏற்படக்கூடியது. அதே மாதிரி ப்ளீடிங் கம்ஸ், ஸோ பல்லு ஈறுகள்ல இருந்து ரத்த கசிவு ஏற்படக்கூடியது, இது விட்டமின் சியோட பற்றாக்குறையினால வரக்கூடியது. ஸோ கழுத்து பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். ஒரு தைராய்டு கிளாண்ட், இந்த கிளாண்டோட என்லார்ஜ்மெண்ட் இருக்கலாம். இது ஃப்ளூயிட் அதிகமாக செய்யறதுனால ஒரு அயோடின் டெஃபிஷியன்சினால ஏற்படலாம். லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கை கால்கள், லைக் ரிக்கெட்ஸ். ஸோ ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது என்ன, முக்கியமாக எலும்புகள் வந்து அப்படியே வளைஞ்சிருக்கு, முக்கியமாக கால். அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகளோட தேய்மானம் ரொம்ப வேகமாக இருக்கும். அண்ட் ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின், இது முக்கியமாக விட்டமின் D, கால்சியம் அண்ட் மெக்னீசியம். ஸோ மேஜராக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இத்தனை விதமான ஆர்கன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட குறைபாடுகள் முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதுக்காக தான் நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ். இந்த காம்பயோட்டிக்ஸ்ங்கிறது, இந்த காம்பயோட்டிக்ஸ்ல நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது கூட ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேப்சூலுக்குள்ள இன்னொரு கேப்சூல் வச்சு இந்த ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ அவுட்டர் கேப்சூல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதில் விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ப்ரீபயோட்டிக்ஸ் இதில் இருக்கு. இன்னர் கேப்சூல்ல ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய குட் பாக்டீரியா, இது இன்னர் கேப்சூல் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கேப்சூல் மூழ்கும் போது, இந்த வயிறுக்குள்ள போகும்போது உள்ள இருக்கக்கூடிய கேப்சூல் பிரிஞ்சு அதுல இருக்கக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக் சொல்லக்கூடிய பாக்டீரியா நம்ம வயிறுலையும் குடல்லையும் போய் சேரும். ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் எடுத்துக்கொள்ளாமல் சரியான செரிமான சக்தியும் இதனால நமக்கு அந்த பெனிஃபிட்டும் இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்சார்ப்ஷன் ரேட்,
ஊட்டச்சத்தா மாறிடுச்சு. பட் அந்த ஊட்டச்சத்து நம்ம உடல் முழுமையாக பயன்படுத்தவும் செய்யணும். ஸோ மெட்டபாலிசம் இதையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதான் வெஸ்டீஜ் காம்பயோட்டிக்ஸ். ரைட். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னா என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுத்தோட குறைபாடுகள் எதனால ஏற்படலாம்? இல்னஸ். ஸோ அடிக்கடி உடம்புல ஏதோ ஒரு நோய்கள் வந்துட்டு இருக்கிறதுனால கூட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட குறைபாடுகள் ஏற்படலாம். ஸோ பிரெக்னன்சி டயத்துல இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஊட்டச்சத்து குறைபாடுனால இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். செரிமான கோளாறு இருக்கிறதுனால நம்ம என்னதான் உணவு எடுத்தாலுமே அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலால பயன்படுத்த முடியாம போகலாம். சில மருத்துவ முறைகள்னாலுமே சரி, வேறு சில காரணங்களாலுமே என்னாகலாம், நம் உடல்ல போதிய அளவுல இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது இருக்கிறது இல்லை. ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதை தாண்டி இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது என்ன? நல்ல பாக்டீரியா. ஸோ இந்த நல்ல பாக்டீரியா கட் அப்படின்னு சொல்றது, அதாவது நம்ம வயிறு, குடல், இன்டெஸ்டைன்ஸ்ல பிளஸ் வயிற்றுல இது நல்ல பாக்டீரியா இருக்கும்போது என்ன பண்ணுது? இது செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ நல்ல பாக்டீரியா ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில உணவுப் பொருள்கள் இது உருவாகிறதுக்கு காரணமே முக்கியமாக இந்த குட் பாக்டீரியா. தயிர் எடுத்துங்க. ஸோ நைட்டு பால் உரக்குத்தி வைக்கிறோம், காலையில பார்த்தீங்கன்னா தயிரா மாறுது. காரணம் லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இதோட குரோத் இருக்கனால என்ன ஆகுது? பால் தயிராக மாற ஆரம்பிக்குது. அதே போலதான் பிரெட், இதோட தயாரிப்புல என்ன பண்றாங்க? ஈஸ்ட். ஸோ இந்த ஈஸ்டும் பிரெட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய, ஸோ எப்படி இந்த மாதிரியான சில பாக்டீரியா நம்ம உணவுப் பொருள் தயாரிக்க பயன்படுகிறதோ அதே போலதான் நம்ம வயிறுலையும் குடல்லையும் சில நல்ல பாக்டீரியா தேவைப்படுகிறது. இந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா தான் செரிமானம் நல்லா இருக்கும். அதே போல அந்த ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் இதுவும் நல்லா இருக்கும். ரைட். இந்த நல்ல கிருமிகள், இது ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த நல்ல கிருமிகள் வயிறு, குடல்ல இது உயிர் வாழணும் என்ன வேணும்? இதற்கு உணவு தேவை. ஸோ இந்த உணவாக இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம்னா ப்ரீபயோட்டிக்ஸ். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இது வந்து ஒரு ஃபைபர், நார்ச்சத்து. ஸோ பொதுவாக இந்த ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. ஸோ எதால செரிமானம் பண்ண முடியும்னா இந்த பாக்டீரியானால மட்டும்தான் இந்த நார்ச்சத்து, இந்த ஃபைபரை வந்து செரிமானம் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் இது வந்து இந்த பாக்டீரியா கிடைக்குதோ அப்போ பாக்டீரியாவோட க்ரோத் வந்து நிறைய இருக்கு. ஸோ நிறைய பாக்டீரியா க்ரோத் இருந்துச்சுன்னா செரிமானம் நல்லா இருக்கும். அப்சார்ப்ஷன் ரேஞ்ச் இதுவும், ரேஷியோ இதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் இதுதான் சொல்லுவோம் கட். ஸோ நம்ம என்ன உணவு எடுத்தாலுமே இந்த சிஸ்டம் ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா தான் அந்த ஊட்டச்சத்துக்கள் முறையாக நமக்கு பயன்பட முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த அவுட்டர் கேப்சூல் பொறுத்த வரைக்கும் அதுல விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, பிளஸ் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார்ச்சத்து, இது மூணு தான் அவுட்டர் கேப்சூல்ல இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ல ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட் பாக்டீரியா அதுல இருக்கு. ஸோ இந்த கேப்சூல் நீங்க முழுங்கும் போது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அவுட்டர் கேப்சூல்ல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது பிளட்ல ரிலீஸ் ஆகும். அடுத்ததா இந்த கிருமிகளுக்கு தேவைப்படக்கூடிய உணவு ரிலீஸ் ஆகும். ஸோ வயிறுக்குள்ள போகும்போது இன்னர் கேப்சூல் இது ஓப்பன் ஆகிட்டு அதுல ஆக்டிவ் ஃபார்ம் ஒரு லைவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஸோ வயிறுல ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த பாக்டீரியாவுக்கு இந்த உணவு கிடைக்கிறதுனால இது இன்னும் மில்லியன்ஸ்ல இது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கரெக்டா நடந்துச்சுனாலே நம்மளுடைய செரிமான சக்தி ஆரோக்கியமாக இருக்கு. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்ல பாக்டீரியா, எஸ்பெஷலி நம்மளுடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக், உணவு குழாய் மற்றும் குடல், இதுல முக்கியமாக தேவைப்படக்கூடியது. ஸோ ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறதுனா இது வந்து ஒரு செடிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்து. இது அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு ஃபர்டிலைசர், உரம் போல இருக்கக்கூடியது. எதுக்காகனா சரியான ஒரு செரிமான சக்தியை கொடுக்கறதுக்காக. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இது முக்கியமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இது ரெண்டுத்தையுமே ஊக்குவிக்கக்கூடியது. அதே போல ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய செரிமானம் பிளஸ் நோய் எதிர்ப்பு சக்தி ஆர் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதை சப்போர்ட் பண்ணக்கூடியது. பாக்டீரியா இது மோஸ்ட்லி ஹீட்டுக்காக ஹீட்டோட சென்சிட்டிவா இருக்க முடியும். பட் வேரஸ் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் ஆர் இந்த ஃபைபர் இது ஹீட் சென்சிட்டிவா இருக்காது. ஸோ ப்ரோபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் லூஸ் மோஷன் இருக்கலாம், இல்லை மலச்சிக்கல் இருக்கலாம், ஒரு கோல்டு, சளி பிடிக்கிறது, இல்லை அடிக்கடி காய்ச்சல் வருது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்ல
ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. பரஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது முக்கியமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் இது ரெண்டுமே நம்ம அன்றாட உணவுல அதிகமாக தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ அதுதான் இந்த காம்பயோட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கேப்சூல்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வெஸ்டீஜ் பிரைம் இந்த காம்பயோட்டிக்ஸ் இதனால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ ஒரு நாளுமே நல்ல ஹெல்த்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல வைட்டாலிட்டி, நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை, உடம்புல அந்த பலம் தெம்பு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுத்துட்டு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த காம்பயோட்டிக்ஸ் எடுத்துட்டு வரலாம். செரிமான சக்தி இதை அதிகப்படுத்துறதுக்காக காம்பயோட்டிக்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல் எடுத்தாலுமே போதும். ரொம்ப ஈஸியா நம்ம எடுக்கிற வகையில இந்த காம்பயோட்டிக்ஸ் இருக்கு. டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லும், அதாவது தேய்மானம், முக்கியமாக ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், சர்க்கரை நோய் இருக்கலாம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளோட தேய்மானம் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், இல்லை காய்ச்சல் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகுனா மோஸ்ட்லி உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் திசுக்கள் இது வேகமாக தேய்மானம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்காகவும் காம்பயோட்டிக்ஸ் பயன்படுத்தலாம். அதே போல சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னா 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, பசி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ செரிமான சக்தி குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். போர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஒரு நேரத்துல ஒரு கரெக்டான ஒரு உணவு எடுக்காம இருக்கிறவங்க, அப்பப்போ எதுவும் பொறிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கறதுனால ஸோ கரெக்டான ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்படும். உறிஞ்சுத்தன்மை, உடல்ல இருக்கக்கூடிய உறிஞ்சுத்தன்மை குறைவாக இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதிக மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். பெண்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே போல டெய்லி ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கு அந்த அடிஷனலாக செரிமான சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, பவர், அந்த ஸ்டாமினா இதெல்லாமே கொடுக்கறதுக்காக காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ காம்பயோட்டிக்ஸ் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். காம்பயோட்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 450, PV 15. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இன்ஃபேக்ட் நீங்க எந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலுமே சரி, ஆர் ஈவன் எந்த விதமான உணவுகள் எடுத்தாலுமே சரி, ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இது நம்ம உடலால முழுமையாக பயன்படுத்த முடியணும் அப்படின்னா இந்த கூடவே சேர்த்து ஒரு காம்பயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ ஒரு கண்டெய்னர்ல 30 கேப்சூல்ஸ் வருது. ஸோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு கேப்சூல். ஸோ ஒரு மாசத்துக்கான கம்ப்ளீட் டோசேஜ் ஒரு கண்டெய்னர்ல இருக்கு.